இந்த நிறுவனத்தில் எந்த வகையிலையும் அல்லாஹ் வக்கீல், அல்லாஹ் சாட்சியாளன், எந்த வகையிலையும் ஹராமான செல்வம் உள்ளவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இதில் இல்லை. வேற ஏதாவது வந்துச்சுன்னா நான் எல்லாரையும் முகத்தை கிழிப்பேன், எல்லாரையும் பத்தி சொல்லுவேன் அப்படின்னு என்ன சொல்றாரு. இந்த ஷக்கீலா என்ற பிரச்சனை வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் போனது உண்மை. அந்த பெண்ணு பொம்பளை கல்விக்காவல தனியா பார்க்கத்தான் செஞ்சேன். எனக்கு தெரிஞ்ச என்னன்னு கேட்டா, இது கொஞ்சம் ஒரு மென்மையான முறையில் ஆட விட்டு மக்கள் மத்தியில கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஒரு கர வேலையா இருக்காரு, இது வரைக்கும் மெயின்டைன் பண்றீங்கல்ல, இது மாதிரி அவர் கொண்டுட்டு போவது வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து காரணத்தை நான் அல்லாமி சத்தியமா நான் பண்ணுவேன், அல்லாமி சத்தியமா எனக்கு எதிராக அவரும் பண்ணுவாரு. 2 பேரும் சொல்றது சரிதான், 2 பேரும் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம் வாங்க அப்படின்னு சொன்னா. வணக்கம். இறைவன் மிகப்பெரியவன், ஹராமா ஹலாலா, இதை சரியாக புரிஞ்சுக்கணும்னா ஒரு மார்க்க அறிஞர்களின் சில தில்லுமுள்ளான செயல்களை பார்த்தால்தான் சரியாக புரிஞ்சுக்கிறலாம். அதனால் அதை முதல்ல பார்ப்போம். ஜாஃபர் சாதிக் 3500 கோடி போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கி கைதாகி இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இவரோட இயக்குனர் அமீரும் அப்துல் பாசித் புகாரி என்ற பிரச்சார பீரங்கி வியாபார தொடர்பில் இருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் நாங்கள் எந்த தொடர்பும் அவரோட இல்லை அப்படின்னு சாதிக்கிறாங்க. இயக்குனர் அமீருக்கும் ஜாஃபர் சாதிக்கும் உள்ள தொடர்பை அவரே உளர்றதை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை இந்த வீடியோவில் பார்த்துக்கிறேங்க. இந்த வீடியோவில் அப்துல் பாசித் புகாரியுடைய தொடர்பு என்னங்கிறதையும் பார்ப்போம். சர்ப்ரஸ் நவாஸ், ராமநாதபுரம் திமுக கவுன்சிலர். ஜெயினுதீன், முன்னாள் திமுக கவுன்சிலர். இவர்கள் இருவரும் காரில் 30 தண்ணீர் கேன்களில் போதைப்பொருளை வேதாளை என்ற கடற்கரையோர கிராமத்திலிருந்து கடத்த முயன்றதாக கடலோர காவல்படையினர் 26/11/2023 அன்று கைது செய்தது. அடுத்த சில நாட்களிலேயே, அதாவது 30/11/2023 அன்றே அது போதைப்பொருள் அல்ல, உரம் என்று அறிக்கை வெளியிட்டு விடுதலை செய்துவிட்டது. பவுடர் கிரானியூல்ஸாக மாறிவிட்டது. அதாவது பவுடராக இருந்தது சிறு சிறு மணிகளாக உள்ள உரமாக மாறிவிட்டது. உரங்கள் அனைத்தும் சிறு சிறு உருளையாகத்தான் இருக்கும். இதற்கும் பவுடருக்கும் கடற்கரை காவல் அதிகாரிக்கு வேறுபாடு தெரியாதா? அல்லது உரம் என்று அடையாளம் தெரியக்கூடாதுன்னு ரைஸ் மில்லில் பவுடராகி கொண்டு சென்றார்களோ இந்த இருவரும்? உரத்தை கையில் எடுத்தாலே அதன் வாசனை காட்டி கொடுத்துவிடும். எல்லா உரங்களும் பூச்சி மருந்துகளும் மூக்கு அரிக்கும் வாசனை இருக்கும். வாசனையே காட்டி கொடுத்துடும் அது உரமா இல்லை வேறு பொருளான்னு. பொதுவாக இவர்கள் கான்ட்ராக்டர்கள் தான். இவர்களுக்கு கீழே 10-20 கூலி ஆட்கள் இருப்பாங்க. முதலாளிகள் வேறு. அவர்கள் யாருன்னு ஒருபோதும் வெளியில் தெரியாது. அவர்கள் கைதும் ஆகுவதில்லை. அரசியல்வாதிகளுக்கு இந்த போதைப்பொருள் கடத்தல் கான்ட்ராக்டர்கள் லஞ்சம் கொடுத்து தப்பி விடுகிறார்கள்னு கதைப்பார்கள். அது உண்மை இல்லை. பல ஆயிரம் கோடியில் புரளும் அரசியல்வாதிகள் இவர்கள் கொடுக்கும் சில லட்சங்களுக்காக இவர்களை காப்பாற்றுவார்களா? அப்படி நினச்சா அது கேலிக்கூத்து தான். அந்த கதையே வேறு. அது வெளியில் வர முடியாத கதை, பெரிய இடத்து சமாச்சாரம். நம்ம ஜாஃபர் சாதிக் இந்த 2 வருஷத்தில் 3000 கோடி 3500 கோடிகளுக்கு மேலே கடத்திருக்காரு. ஏற்கனவே நம்ம தொழில்கள் கண்காணிக்கப்படுது. ஏற்கனவே நம்ம மக்கள் என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். என்ன தொழில் பண்ணுறோம்? ஃப்ளைட் இறங்குச்சுன்னா ஃபஸ்ட்டு கூட்டு வருவாங்க. ஃப்ளைட்டில் இருந்து உள்ள வாங்க, அவர் அந்த சீட்டில் உட்காந்துருக்காரு, இந்த சீட்டில் உட்காந்துருக்கிறாரு, நான் குறை சொல்ல, இது தப்பாக கூட எடுத்துக்கலாம், அவங்க பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு போவாங்களாம். யார்? முஸ்லீம். எல்லாம் தாடி வச்சு தொப்பி போட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க? அந்த தொழில் நான் சொல்ல விரும்பலை. நம்ம தமிழகத்திலையும் போதைப்பொருள் கடத்தினதில் நிறைய இஸ்லாமியர்களும் சிக்கி 15 ஆண்டு 20 ஆண்டு ஜெயிலில் கிடந்திருக்காங்க. திருவனந்தபுரம் கஸ்டம்ஸ் ரெக்கார்டு பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சிங்கப்பூர், இலங்கை, சவுதின்னு பல நாடுகளில் மாட்டிக்கிட்டவங்களும் இருக்காங்க. மாட்டிக்கிற எல்லோரும் பெரும்பாலும் கூலிங்க தான். 40,000 50,000 கூலி கிடைக்கும்னு கடத்துகிறவங்க தான் இவங்க. கான்ட்ராக்டர்கள் சிக்குவதே இல்லை. ஒருவேளை அப்படி சிக்கினாலும் பல லட்சங்கள் கைமாறிடும்.
அந்த கான்ட்ராக்ட்காரர்களிடமிருந்து போதைப் பொருளை நேரடியாக கைப்பற்றவில்லைன்னு வழக்குகளும் பல லட்சங்களுக்குள்ள மறைஞ்சிடும். சவுதியில் ஒருத்தர் கூலியால் ஒருவரை ரிசீவ் பண்ண போய் அவரும் மாட்டிக்கிட்டார். அவரிடமிருந்து போதைப் பொருள் கைப்பற்றப்படலைன்னா 50 லட்சம் கையூட்டில் இந்தியா வந்துட்டார். சிக்குனவன் தலை இப்படி நிறைய இருக்குது. போதைப்பொருள், தங்கம், அந்நிய செலவாணி அதாவது கரன்சி, டாலர் கடத்தலில் இஸ்லாமியர்களும் நிறைய இருப்பது போல சாராய விற்பனையிலும் இருக்காங்க. நேரடியாக இல்லாமல் பங்குதாரர்களாகவும் இருக்கிறாங்க. போதைப் பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. போதைப் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய இடத்துல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. பல ஊர்களுடைய எல்லா முஸ்லீம்களையும் சொல்ல பல பேருடைய தொழிலாக அது இருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய பல பப்புகளுடைய ஓனர்ஸ் முஸ்லீம்ஸ். அப்படியா? ஆமாம், பல முஸ்லீம்களால் நடத்தப்படுது பப்புகள். துபாயில் துபாய் போன்ற நாடுகளில் நடத்தக்கூடிய எல்லா பப்புகளுடைய ஓனர்ஸும் முஸ்லீம்ஸு. ஆயுர்வேத மருந்துகளுக்கு அரிஷ்டம் என்று பேர். இந்த லேபிள் ஓட்டுன மதுக்கசாயம் என்ற ஒரு போத சரக்கு. அதுக்கு குடிமக்கள் வச்ச பேர் வேலிமுட்டி. இதை குடித்தா கண்ணு மங்களாகி சவுத்தில் வேலியில் போய் முட்டிக்கிட்டு தான் நிற்பாங்களாம். அதுக்காக குடிமக்கள் வச்ச பேர் வேலிமுட்டி. இதுவும் ஒரு கள்ளச்சாராயம் போல தான். இது ஃபேமஸான மலிவு விளச்சாராயம். ஒரு காலத்தில் தமிழகத்தில் கொடி கட்டி பறந்துச்சு, இன்றைக்கும் இருக்குது. கடந்த 22/11/2023 இந்த வேலிமுட்டியை குடித்து சிதம்பரத்தில் 4 பேர் இறந்துட்டதாக பத்திரிகை செய்தி சொல்லுது. பாப்புலர் மார்க், சிங்கம் மார்க் ரொம்ப ஃபேமஸ். திண்டுக்கல், திருநெல்வேலி, பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ள மதஅடிப்பட்டு இதற்கு உற்பத்தி தலங்களாக இருந்தது. இதுலேயும் இஸ்லாமியர் பலரும் மஞ்சள் குளித்தாங்க. பெரும் பணக்காரர்களானவர்களும் இருக்கிறார்கள். அந்த வேலிமுட்டி ரத்தம் என் உடம்புலையும் தான் ஓடுது. நேரடியாக நான் ஈடுபடாட்டாலும் நான் 8வது படிக்கிறதுலேருந்து 11வது படிக்கிற வரையும் அதில் சோறு திண்டோம். நான் காஃபிர், அதனால் எனக்கு ஹராம் இல்லை. மற்றவங்களுக்கு. அடுத்து பாலியல் குற்றம் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். பி. ஜெயினுல் ஆபிதின். இவர் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்துன்னு ஒன்று ஆரம்பித்து கொடிகட்டி பறந்தவர். 10 லட்சத்துக்கும் மேலே தொண்டர்கள் இருக்கிறார்களாம். இவர் பாலியல் குற்றம் செஞ்சாருன்னு அவர் ஆரம்பித்த அமைப்பில் இருந்த அவரை தூக்கி கடாசிட்டாங்க. தப்பு செய்தவர்களை நாங்கள் தூக்கி கடாசிடுவோம்னு அவர் தான் இப்படி முழங்குவார். குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் வா, நாங்கள் தயார், யாரை பத்தி எங்கேயும் சொல்லலாம், அது ரெக்கார்டு பண்ணுவோம். உலகம் பூரா பாக்குற மாதிரி நீ கேட்டுக்கொண்டால் அந்த விசாரணையை பேஸ்புக்ல லைவ் பண்ணுவோம். ஏன் வரமாட்டேங்கிறீங்க? அவர் ஆரம்பித்த கம்பெனியிலேருந்து அவரையே தூக்கி கடாசிட்டாங்க. அதை இந்த வீடியோவில் பாருங்க. சகோதரர் பிஜே அவர்கள் பேசியதாக 10 நிமிடம் ஓடக்கூடிய ஒரு ஆடியோவை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சிலர் வெளியிட்டார்கள். உயர்நிலைக்குழு கூடிய அன்றைய தினம் அந்த ஆடியோவில் பேசியிருக்கக்கூடிய பெண்ணினுடைய உறவினர்கள் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தினுடைய உயர்நிலைக்குழு கூடிய அன்றைய தினமே அந்த உயர்நிலை குழுவிலேயே வந்து ஒரு புகாரை இங்கே சமர்ப்பித்தார்கள். அந்த ஆடியோவில் பேசியது எங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த பெண்தான் என்றும் இது குறித்து பிஜே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் சமர்ப்பித்த அந்த ஆதாரங்களில் உண்மைத்தன்மை இருந்தது. அதைத் தொடர்ந்து சகோதரர் பிஜே அவர்களிடத்தில் தொலைபேசி வாயிலாக இது குறித்து விளக்கம் கேட்ட பொழுது தன் மீதான அந்த குற்றச்சாட்டை அவர் ஒப்புக்கொண்டார். பைலா விதியின் பிரகாரம் சகோதரர் பிஜே அவர்களை நீக்கி நடவடிக்கை எடுத்து உயர்நிலை குழு அறிவிப்பு செய்தது. அந்த விசாரணையை பேஸ்புக்ல லைவ் பண்ணுவோம். உயர்நிலை குழு கூடி இருக்குது. உயர்நிலை குழு கூடி இருக்குது. சரி, உங்க மீது 2 புகார் வந்திருக்குது. சரி, ஜாஃபர் என்று சென்னையை சார்ந்த ஒரு சகோதரர் வந்து ஒரு புகார் கொடுத்திருக்காரு. சரி, பிஜே குறித்து வெளியிடப்பட்ட ஆடியோ 10 நிமிடம் ஆடியோ உண்மை என புகார் தெரிவிக்கிறேன். சரி, இது குறித்து ஆதார ஆடியோவை உயர்நிலை குழுவில் சமர்ப்பித்துள்ளோம். சரி, இது குறித்து விசாரித்து சரியான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைது தந்திருக்காரு. சரி, இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க? இதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இல்ல, நான் அந்த ஒப்புக்கொள்றேன். ஜமாத்துல என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு புகார் வந்திருக்குது.
சாதாரண அன்வர் சாதாரண ஒரு சென்னையை சேர்ந்தவர் அவர் கொடுத்திருக்காரு. அவர்கள் ஒரு அந்நிய பெண்ணுடன் தனிமையில் இருந்தார். இதை நான் நேரடியாக பார்த்ததை அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சாட்சியம் கூறுகிறேன். இது குறித்து நடவடிக்கை எடுக்கும்போது கேட்டுக்கொள்கிறேன் சொல்லிட்டு அவர் கைது போட்டு வந்திருக்காரு. இது சம்பந்தமா இது நான் மறுக்கிறேன். இது ஏத்துக்கிற கூப்பிட்டுருக்காரு. என்ன தனியா இருக்கு சான்ஸ் இல்ல. சரி, அது எனக்கும் தெரியும். நான் அப்போ சக்தி போலீஸ் இருந்தாரு. இப்போ வந்து மோர் இது கொடுத்துட்டு போனாங்க ஏத்து விட்டுக்காரங்க. அதான் அவர் பார்த்தாரு. சரி, தனித்து இருந்தாருங்க. அந்த அந்த இது தவறது வந்தாங்க. அது மட்டும் உண்மை. ஆனா நான் மட்டும் இருக்கல இப்ப. சரி, என்ன செய்யறது? மற்றவங்க மானத்தையாவது காப்பாற்றணும்ல. அப்படியாவது காப்பாற்றப்பட்டதா? அதுவும் இல்லை. பின்னாடி அதையும் பார்ப்போம். இவர் குர்ஆனுக்கு மொழிபெயர்ப்பு செஞ்ச மாபெரும் இஸ்லாமிய அறிஞர். பல லட்சம் குர்ஆன் விற்று காசு பார்த்தவர். இவர் இஸ்லாம் பற்றிய பேசும் பரப்புரைகள் எல்லாத்தையும் சிடி ஆக்கி விற்று சொத்து சேர்த்தவர். பல கோடிகளை சேர்த்தவர். இன்று அவருக்கு பல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்கள் உள்ளது. அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் அவருடைய சொந்த கட்டடங்கள் தான். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற பிரச்சாரத்தின் நாயகர். ஊருக்கு ஊர் கூட்டம் போட்டு மாற்று மதத்தினரிடம் இஸ்லாம் பற்றிய கேள்விகளை என்ன கேள்வியில் வேண்டுமென்றாலும் கேளுங்கள், இஸ்லாத்தின் சிறப்புகளை அருமை பெருமைகளை சொல்கிறேன் என்று நூற்றுக்கணக்கான கூட்டங்களை நடத்தியவர். சஹாபி வைத்துக் கொண்டே டேமேஜ் ஆகிட்டு இருப்பீர்களே, ஆனால் அந்த டாபிக் நான் கடந்து போகணுமா? கடந்து போக மாட்டேன். மார்க்கப்படி சஹாபாக்கள்ல முக்காவாசி பேரை இந்த மாதிரி செஞ்சவங்க தான். இப்ப எந்த விபச்சாரம் சொல்லணும், அம்புட்டையும் செஞ்சவங்க தான், தண்ணி அடிச்சவங்க தான், எல்லா விதமான கெட்ட செயலும் செஞ்சவங்க தான். நம்மள 100 பேர் இருந்தாங்கன்னா அவங்க 102 பேர் இருந்திருப்பாங்க. நம்மள 110 பேர் இருந்தாங்கன்னா அவங்க 102 பேர் இருந்திருப்பாங்க. இல்லைன்னு சொல்லிடுறாங்களா? சஹாபாக்கள் அப்படி செஞ்சு இருக்கிறார்களோ, இப்படி செஞ்சு இருக்கிறார்களோ, எப்படி செஞ்சவங்க இருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுடைய கடவுள் அல்லாஹ்வின் தூதர் என்று நம்பும் முகம்மதுடைய சஹாபாக்களே. சஹாபாக்கள் என்றால் தோழர்கள், அதாவது முகம்மதுடன் இருந்தவர்கள், முகம்மதை பின்பற்றியவர்கள். அவர்களை விபச்சாரம் செஞ்சாங்கன்னு இவர் பிஜே பாலியல் குற்றத்தில் மாட்டிக்கிட்டோன்னா சஹாபாக்களையும் பஞ்சாயத்துக்கு இழுத்து விடுறாரு. அது மட்டும் இல்லை, நம்மளை 10% பேர் இருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த தௌஹீத் ஜமாத்துங்கிற அமைப்புல இவருக்கு முன்னாடி SM பாக்கர் பாலியல் குற்றச்சாட்டுல நீக்கப்பட்டார்னு சொல்றதை விட அவரது குற்றத்தை மூடி மறைச்சி அவராகவே வெளியே போன மாதிரி செட்டப் பண்ணிட்டாங்க. அசிங்கப்பட்டி கொண்டா நம்ம கட்டி காத்து கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு ஜமாத்து வந்து ஒரு தலை குனிகிற ஒரு நிலை. எல்லாரும் நம்பிக்கை இழந்துருவோம். மக்கள் பூரா என்ன செய்வாங்க, இதெல்லாம் வெளியில கொண்டு போனோம்னா மக்கள் நம்பிக்கை இழந்துருவாங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, அவர் சொல்லும் போது, ஆனா யாருக்கும் நான் சொல்லல, எனக்கு மற்றது தெரியும். நம்ம நிர்வாகங்கள் வந்து பைலாவில் கொண்டு போயிடுவோம், எந்த விஷயத்தையும் கிளற வேணாம், தேவையில்லாத ரொம்ப வேற ஏதாவது வந்துச்சுன்னா நான் எல்லாரையும் நான் முகத்தை கிழிப்பேன், எல்லாரையும் பத்தி சொல்லுவேன் அப்படின்னு என்ன சொல்றாரு. இவங்க ஏதாவது கிளப்ப அவர் வந்து யார் மலையாவது போட, இது வந்து ஒரு எங்க போய் முடியுமா எனக்கு தெரியல, பயமா இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அங்கே சொல்லுகிறேன், அங்கே பேசுகிறேன். கண்டிப்பாக அந்த பஸ்ல போனது தவறுன்னு தெரிந்து ஒத்துக்கொண்டதுனாலதான் நான் அங்கேயே வந்து நான் மன்னிப்பும் கேட்கிறேன். இந்த ஷக்கீலா என்ற பிரச்சனை வந்து நீங்க எங்கிட்ட சொல்றீங்கன்னா பிரசிடென்ட் ஹோட்டல்ல நான் என்ன செஞ்சேன்னா, ஜமாத்துக்கு ஒரு நன்மை கருதுவதற்காக வேற காரணத்தை இதெல்லாம் சொல்லி அசிங்கப்பட்டு இப்படியான ஒரு விஷயம் சத்தியம் சொல்லுங்க. எல்லாமே சத்தியமா நான் சொன்னீங்க, சத்தியமா நீங்க சொல்லுங்க. எல்லாமே சொல்லல, நீங்க எல்லாமே சத்தியத்தை வந்து நான் நிறைய சொல்ல வேண்டி வந்துடும். தயவு செய்து மிரட்ட அதாவது இந்த பிரச்சனை பொதுக்குழுல கொண்டு வந்தாங்கன்னா நான் ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் கழிக்குவேன் நான் சொல்லிட்டு பாக்குறேன். என்கிட்ட சொல்லிட்டு போனாரு, இவ்வளவு இதுவா பேசிட்டு போனாரு. எவ்வளவு கூட பஸ்ல போனேன், உண்மைதான். ஆமா, 10 மணி நேரம் 12 மணி நேரம் போனது உண்மை. அந்த பெண்ணு பொம்பளை கலியக்காவில தனியா பார்க்கத்தான் செஞ்சு பொய் சொல்லவே முடியாது, உண்மைதான் சொல்ல முடியும். அது மாட்டுக்கிறது கிடையாது. வேற இன்னொரு விவகாரம் என்ன, இந்த பொம்பளை வந்துட்டு நாயை வச்சு கேட்டா சந்திச்சுட்டு போனாங்கிறத மறுக்கவே முடியாது. நான் சொல்றேன்னா சைலண்டா ஒரு 2 மாசம் 1 மாசம் அப்படியே விட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் பழைய விஷயம் இப்படி சரியா வந்துச்சோ, முந்தின விஷயம் இப்படி சரியா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். எனக்கு தெரிஞ்ச என்னன்னு கேட்டா, இது கொஞ்சம் ஒரு மென்மையான முறையில் ஆட விட்டு மக்கள் மத்தியில கொஞ்ச நாளைக்கு அப்படியே கெட்ட வேலையா இருக்காரு, இது வரைக்கும் மெயின்டைன் பண்றீங்கல்ல, இது மாதிரி அவர் கொண்டுட்டு போவது வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து காரணத்தை சொல்லாம நம்ம யாரையும் பாதிக்காத ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு யாரையும் இழந்துடாம
ஒருவரையும் இழந்துடாம ஒருவரையும் பாதிக்காத ஒரு முடிவெடுத்தால் அது சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. மாற்று கருத்து சொல்லணும். அது ரெக்கார்டு பண்ணுவோம். உலகம் பூரா பாக்குற மாதிரி நீ கேட்டுக்கொண்டால் அந்த விசாரணையை பேஸ்புக்ல லைவ் பண்ணுவோம். பார்க்குற பிரச்சாரத்துக்கு அனுப்பாமல் கொஞ்சம் காலம் தள்ளி போட்டுட்டா அமைப்பில் உள்ளவர்கள் மக்களும் மறந்துடுவாங்களாம். இந்த கூட்டத்தில் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு பார்க்குற, என் மேலே நடவடிக்கை எடுத்தால் உங்கள் எல்லோரையும் பற்றியும் அவுத்து விடுவேங்கிறார். அதையும் கவனிங்க. வேற ஏதாவது வந்துச்சுன்னா நான் எல்லாரையும் நான் முகத்தை கிழிப்பேன், எல்லாரையும் பற்றி சொல்லுவேன் அப்படின்னு என்ன சொல்றாரு. இவங்க ஏதாவது கிளப்ப அவர் வந்து யார் மேலே போட இது வந்து எங்க போய் முடியுமா எனக்கு தெரியல, பயமா இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அது உண்மை நிரூபணமாகி அதுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது மன்னிக்கப்பட்டு திருப்பி இருக்கிற நிலையில இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது. அந்த குற்றச்சாட்டு அப்ப வர்றப்போ அல்லாஹ் மீது சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை 2 பேரும் சொல்லி மறுக்கிறீங்க. இது சிறிய விஷயம். அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து சின்ன விஷயமா? பெரும் பாவம் அது. அல்லாஹ் மீது பொய் சத்தியம் பண்றது பெரும் பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார் என்ற நிலையில நம்ம தௌஹீத மக்கள் மத்தியில எடுத்து வைக்கக்கூடிய நம்ம 2 பேரும் நான் அல்லாஹ் மீது சத்தியமா நான் பண்ணுவேன், அல்லாஹ் மீது சத்தியமா எனக்கு எதிராக அவரும் பண்ணுவாரு, 2 பேரும் சொல்றது சரிதான், 2 பேரும் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம் வாங்க அப்படின்னு சொன்னா, இதை விட வந்து ஒரு மக்கள் மத்தியில வந்து மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய நம்ம இந்த அளவுக்கு கீழ்த்தரமா போயிட்டோமான்னு எனக்கு உள்ளத்துல சந்தேகம் வருது. அண்ணன் பி ஜெயலலிதாவுதினை தூக்கி கடாசியதோட அடுத்து தலைமைக்கு வந்தவர் சையது இப்ராஹிம், அவரையும் தூக்கி கடாசிட்டாங்க. அவரை எதுக்கு தூக்கி கடாசினாங்கன்னு இதுவரையும் தெரியல. அது ரகசியம், அது பரம ரகசியமாக போச்சு. அடுத்து ஒரு ஆடு சிக்குது. 2 மணி நேரம் தனிச்சிருந்தது குத்தமா? ஒரு அந்நிய பெண்ணோடு என்னுடைய வீட்டில் சில மணி நேரங்கள் நான் தனித்திருந்திருக்கிறேன். அதில் நான் பெரும்பாவம் செய்யவில்லை, அல்லாஹ் என்னை அதிலிருந்து காப்பாற்றினான் என்றாலும் கூட தனிமையில் சந்தேகத்திற்கிடமான வகையில் ஒரு பெண்ணோடு தனித்திருப்பதே நம்முடைய விதிகளின்படி தண்டனைக்குரிய நடவடிக்கைக்குரிய குற்றமாக நாம் வைத்திருக்கிறோம். எனவே அந்த குற்றத்தை செய்துவிட்ட காரணத்தினால் நான் என்னுடைய பொறுப்பிலிருந்து தார்மீக அடிப்படையில் விலகிக் கொள்கிறேன். தனித்து இருக்கும்போது தப்பு செய்ய விடாமல் அல்லாஹ் காப்பாற்றிட்டானா? என்ன நடிப்புடா சாமிகளா? அதில் நான் பெரும்பாவம் செய்யவில்லை, அல்லாஹ் என்னை அதிலிருந்து காப்பாற்றினான். இவங்க ஒருத்தரை குறைச்சிக்கிட்டது யூடியூப்ல நிறைய வீடியோ இருந்துச்சு. அந்த வீடியோக்கள் எல்லாம் காணோம், எடுத்துட்டாங்க போல. அதெல்லாம் ரொம்ப தமாசா வேடிக்கையாக இருக்கும். அதில் தௌஹீது படும் தௌஹீதுடைய வேடிக்கையை நிறைய கேட்கலாம் பார்க்கலாம். தூக்கி கடாசிட்டா அதுக்கு என்ன? இப்போ ஆளுக்கு ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சுட்டா சரியா போச்சு. ஒய்எம்ஜே, ஐஎன்டிஜே, என்டிஎஃப் இப்படி ஆளுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டா சரியா போச்சு. அடுத்து ஒரு பெரிய பள்ளிவாசலில் இருந்த காஸ்மி என்றால் மௌலவி, பாகவி, மண்பயி என்ற பட்டங்கள் போல அதுவும் ஒரு பட்டம். மதரசாக்களில் குர்ஆன், ஹதீஸ்கள், ஷரியத் சட்டங்களை படித்து வாங்குற பட்டம். இஸ்லாம் பற்றி எவருக்கு சந்தேகம் ஏற்பட்டாலும் இவர்களுடன் கேட்டு இவர்கள் செய்யலாம்னு சொல்லிட்டா எல்லாம் ஓகே. இதுக்கு பேரு ஃபத்வா. அப்படிப்பட்ட இஸ்லாமிய ஸ்காலரான இவர் சிறுவர்களுடனான பாலியல் குற்றத்தில் சிக்கி பெரிய பள்ளிவாசல்ல இருந்து தூக்கிட்டாங்க. இதுபோல இப்படி எல்லா நாடுகளிலும் இஸ்லாமிய ஸ்காலர்களே பாலியல் குற்றங்களிலும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவிச்சவங்க நிறைய பேர். செய்தி ஊடகங்களில் நீங்க படிச்சிருப்பீங்க. விபச்சாரத்தை பத்தி பிஜேவும் சிலரும் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. திருட்டு, விபச்சாரம் இது போன்றவைகளுக்கு யார் உள்ளபடியே தன்னுடைய உள்ளம் உருகி பாவ மன்னிப்பை தேடிவிடுகின்றாரோ அவருடைய இம்மை மறுமையினுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதாக, மன்னிக்கப்படும் என்பதாக நாம் ஆதரவு வைக்கின்றோம். இஸ்லாத்திலே ஒரு அடிப்படை இருக்கிறது. எல்லா மனிதனுமே பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். பாவம் செய்யக்கூடாது என்று பயான் பண்ணக்கூடியவரும் பாவம் செய்யக்கூடியவராக தான் இருப்பார். அவரும் மனிதர்கள் செய்யலன்னா அல்லாஹ்வாயிருவாங்க. இப்ப பாவம் செஞ்சுட்டேன்னு சொன்னா அதுக்காக வேண்டி எங்கேயும் ஓடி போயிடாத. நான் தான் மன்னிக்கிறேன், வா, நான் தானே அப்படி உன்னை படைச்சிருக்கிறேன், அதனால நீ வா என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அது விபச்சாரமா இருந்தாலும் அதுவும் மன்னிக்கக்கூடியதுதான். அவங்க செய்ததுல நீடிக்காமல் இருக்கணும். ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்து போச்சா, அல்லாஹ் தெரியாம நடந்துட்டேன் என்னை மன்னிச்சிடலான்னு அவர்கள் மாத்தி கொண்டார்களே, ஆனால் அப்பதான் அல்லாஹ் மன்னிக்குவான். நம்ம ஜமாத்துல விபச்சாரத்திற்கு தண்டனை எழுதவே இல்லை பைலாவுல. ஏன் எழுதல? அதை யாராலையும் இப்படி 4 வச்சுக்கிட்டா ஒருத்தங்க செய்வாங்க. ஒரு விபச்சாரம் பண்ண போறோம் வாங்க அப்படியே செய்வாங்க.
விபச்சாரம் என்பது அவங்க தனியாக ஒரு இடத்துக்கு போனாங்கன்ற மட்டும் தான் சொல்ல முடியும். ஒரு ஆணும் பெண்ணும் போனா கூட அந்த 2 பேரும் ஒரு வீட்டில் தனியா இருந்தார்கள் இவ்வளவு வரைக்கும் தான் நமக்கு சொல்ல முடியுமே தவிர உள்ள என்ன நடந்துச்சு என்பதை எவனுக்கும் சொல்ல முடியாது. அப்ப 4 சாட்சியை கொண்டு நிரூபிக்கிறதுக்கு கிரவுண்ட் இருக்கான்னா கிரவுண்டே இல்ல. ஒரு நபித்தோழர் மிக தாழ்வோடு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னால் வந்து நிற்கிறார்கள். அல்லாஹுடைய ரசூலே, என்னை சுத்தப்படுத்துங்கள். அல்லாஹுடைய ரசூலே, தோழரே என்ன செய்து வந்தீர் நீ உன்னை சுத்தப்படுத்துவதற்கு? நான் விபச்சாரம் செய்தேன். யாருக்கு முன்னால் சொல்கிறார்? சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்கிறார். அவருடைய உள்ளத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் மீது பயம் இல்லை. அவர் பயந்தது அங்கே அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் விபச்சாரம் செய்து விட்டேன். அல்லாஹுடைய ரசூல் மாயிஸே திரும்பச்சல், பாவத்தை குறித்து அல்லாஹ்விடத்திலே முறையிடு, தௌபா செய், திரும்பச்சல், என்னை சுத்தப்படுத்துங்கள். அல்லாஹுடைய ரசூலே, மாயிஸே திரும்பச்சல், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய், அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பான். யா ரசூலல்லாஹ், இந்த குற்றத்திற்கு தண்டனை இது வல்லவே. அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஹத்தை நிறைவேற்றுமாறு சஹாபாக்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். ரசூலுல்லாஹுடைய அந்த பாசம், அந்த நேசம் யாரும் நிரூபிக்கவில்லை. அந்த குற்றத்தை சாட்சிகள் யாரும் இல்லை தண்டனையை கொடுப்பதற்கு. அவரே சாட்சி. ரசூலுல்லாஹ் அதனால் அவகாசம் கொடுக்கிறார்கள். நீ செல். ஆனால் அவர் சென்றிருக்கலாம். அவர் தௌபா செய்திருந்தால் குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது அல்லாஹ் அவரை மன்னித்திருப்பான். ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த பயம், இந்த உலகத்தில் நான் தப்பிக்கலாம், நாளை மறுமை என்ற ஒரு நாள் வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை கை நீட்டி அல்லாஹ் விசாரித்தால் அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன்? ரசூலுல்லாஹ் தண்டனையை கொடுக்க சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கல்களை எறிகிறார்கள். அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. இவங்க எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதான் ஹைலைட். அதாவது விபச்சாரம் செய்தாலும் அல்லாஹ்விடம் அனுப்பு கேட்டுட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு சொல்றாங்க. இது அல்லாஹ்வுக்கே வந்த சோதனை. இறைவா தெரியாம செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்க என்று திருந்திக் கொள்வானேயானால் அதை அல்லாஹ் என்ன செய்யறான்? அவனை பாவமற்றவனை ஆக்கிறான். அல்லாஹ் திருக்குறான்ல என்ன செய்யறான்? அப்படி சொல்றான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தமக்கு தாமே அநீதி இழைத்துக் கொண்ட எனது அடியார்களே, லா தக்னதும் மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறவனா இருக்கிறான். பாவம் செஞ்சுட்ட மேண்டு போற நம்பிக்கை இழந்து ஓடாத. ஏன் ஓடுறது? வேற அல்லாவா இருக்கிறான். 2 அல்லாஹ் இருந்தா என்ன செய்யலாம்? இந்த அல்லாஹ்ட்ட பாவம் செஞ்சு அந்த அல்லாஹ்ட்ட போயிடலாம். இருக்க என்ன செஞ்சா ஏன்டான போனா என்னை விட்டா உனக்கு யாரு இருக்கிறா? அல்லாஹ் கேட்கறான், என்னை விட்டா உனக்கு யாரு இருக்கிறா? அப்ப பாவம் செஞ்சுட்டேன்னு சொன்னா அதுக்காக வேண்டி எங்கேயும் ஓடி போயிடாத. நான் தான் மன்னிக்கிறேன், வா, நான் தானே அப்படி உன்னை படைச்சிருக்கிறேன், அதனால நீ வா என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இந்த டீலிங் ரொம்ப நல்லா இருக்குல்ல. தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டுட்டா அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். நல்ல டீலிங்கா இருக்குல்ல. கிறிஸ்தவத்தில் என்ன சொல்றாங்கன்னா, பாவ மன்னிப்பு கேட்டுட்டா, பாவ சங்கீர்த்தனை கேட்டுட்டா பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்து மதத்தில் பிராமணர்களை கூப்பிட்டு வச்சு பரிகாரம் செஞ்சுட்டா பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடும். போப்பாண்டர் ஒருத்தர் பாவ மன்னிப்புக்கு இன்னும் டோக்கன் போட்டு வித்தாராம். எவ்வளவு டோக்கன் அதிகமாக வாங்கினாங்களோ அந்த அளவுக்கு பாவம் மன்னிக்கப்படும்னு. அந்த சர்ச்சையில் கிளம்புனதான் புராட்டஸ்டன்ட் என்ற கிறிஸ்தவ பிரிவு. இவங்க எல்லாரும் இடையில ஒரு பிட்டை செத்துக்கிறாங்க. தெரியாம செஞ்சிட்டா பாவ மன்னிப்பு கொடுப்பானாம். விபச்சாரம் பண்றது, மது குடிக்கிறது, போதைப் பொருள் கடத்துறது எல்லாரும் தெரியாமலா செய்யறாங்க. அவங்களுக்கு தெரியாதா? இந்த மதங்கள் எல்லாம் இதெல்லாம் தடுத்திருக்குன்னா அவங்களுக்கு தெரியாதா? இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்னு மேடையில ஏறி பிரச்சாரம் பண்றவங்களும் தானே இதை செய்யறாங்க. தெரியாம செஞ்சிட்டா மன்னிப்பானா. பிஜே பாக்கருடைய பிரச்சனைகள் 1-2 இல்லை, அது நிறைய. சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து வந்தது. ஒரு நாள் மாட்டிக்கிட்டவனா பஞ்சாயத்து ஆயிடுச்சு, அவ்வளோதான். சிறுவர்களை சிறுமிகளை வல்லுறவு செய்கிறாங்களே, அப்போ அவங்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டுட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாமோ? இது நல்ல டீலிங்காக தானே இருக்கு. ஒன்று அவங்க சொல்லிக்கிறேன், கடவுளே, அல்லாவே, இயேசுவே, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும். நல்ல நியாயமுடா இது. விபச்சாரம் செஞ்சால் சரியத் சட்டப்படி கல்லறிந்து கொல்லணும். எல்லாத்துக்கும் அரசாங்கத்துக்கு புறம்பா சரியத்து கோர்ட்டுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஃபத்வா கொடுக்கும் இவர்கள், தீர்ப்பு சொல்லும் இவர்கள். விபச்சாரத்துக்கு அரசாங்கம் தான் தண்டனை கொடுக்கணுமா, இஸ்லாமிய அரசு தான் அதையும் தண்டிக்கணுமா. இஸ்லாமிய அரசு இல்லாதனால அப்படி தண்டிக்க முடியாதான். இப்படி எந்த குரானில் இருக்கு? இவர் மௌலவி அப்துல் பாசித் புகாரி, மௌலவி பட்டம் பெற்றவர்,
MBAவும் படித்து பட்டம் பெற்றிருக்கிறார். 30-32 வயது இளைஞர். மேடைகள்லையும் யூடியூப்லையும் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யும் வல்லவர். இவர் பேச்சை கேட்டாலே இஸ்லாமிய இளைஞர்கள் புல்லரித்து போய்விடுவார்கள். ஆரம்ப காலத்தில் இந்த சோஷியல் மீடியாவில் நான் 10th 8th ஸ்டாண்டர்ட் படித்த டைமில் வந்துட்டு ஜாக்கிர் நாய்க்கோட வீடியோஸ்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ தான் அந்த இஸ்லாம் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். அந்த டைமில் தான் கரெக்டாக உங்கள் வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது தான் இப்போ நம்ம தொழுகையை விட்டால் கூட அது எவ்வளோ பெரிய பாவம்னு உணர்ந்து நாங்கள் அழுதுருக்கோம். நாங்கள் எங்களை வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மாற்றிருக்கோம். நீங்களும் கேளுங்கள். ஏதாவது அருட்கொடைகள் மேலாக உங்களுக்கு வேண்டுமா? இந்த வார்த்தையை சொர்க்கவாதிகள் சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் அதிகரிக்கக்கூடிய அந்த அதிகரிப்பு சொர்க்கத்தில் என்ன தெரியுமா? லவ் கஷஃபஹு லஅஹ்ரகத் சுபஹாத்து வஜ்ஹி மன்தஹா இலைஹி பஸருஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இப்படி உணர்ச்சி பொங்க அரபியிலும் தமிழுமாக மாற்றி மாற்றி பேசுவதில் வல்லவர். பார்வையாளர்கள் எவருக்கும் அரபி தெரியாது. அப்படி இருக்க அரபியிலும் ஏன் சேர்த்து சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஏன்னு உங்களுக்கு ஏதாவது புரியுதா? லேடிஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷல் விங் சட்டாம்பிள்ளை சபரிமலா ஃபாத்திமா. மம்மி எப்படி சொல்லி திட்டுறதுன்னே எனக்கு தெரியல. எங்கம்மா உங்க அம்மா கேள்வி கேள்வி, எங்கம்மா உங்க ஹிஜாப் எங்கம்மா? நல்ல நேர்வாக்கு எடுத்துக்கிட்டு மக்களா எங்க? நீங்க ஒரு முஸ்லீம், உங்க பிள்ளைகளுக்கு என்ன தருதலை தரத்தை சொல்லி தருவீர்கள்? இதைத்தான் சொல்லி தருவீங்க வழக்கமாறுகளா? அக்காவை போல பாசித்தும் பெண்களை குறிவைத்து தாக்குவதில் வல்லவர். ஆனா இன்னைக்கு சின்ன பிள்ளையிலே வளரும் பொழுது ஜீன்ஸ் பேட்டையும் டிஷர்ட்டை போட்டு வளர்த்தா பிள்ளைக்கு அந்த பிள்ளை காலேஜ் படிக்கும்போது எதை கேட்கும்? சின்ன பிள்ளை தானங்க, இதுக்கு என்னங்க இருக்குங்கிறாங்க. சின்ன பிள்ளையில எப்படி வளர்க்கணும்? ஹிஜாபை போட்டு வளருங்கள். சின்ன வயதிலேயே 2 வயசு 3 வயசு மஹரம் ஆகிறதுக்கு முன்னாடி, பாலிக ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு ஹிஜாபை கற்றுக் கொடுங்கள். ஹிஜாபை கொண்டு வளருங்கள். அந்த பெண் நாளடைவிலே அப்படி வளர்வாள். 15 வயசு வரைக்கும் ஹிஜாபா கண்ணில் காட்டாம காலேஜ் போகும்போது ஹிஜாபை போட்டு போனா அங்க போயிட்டு கழட்டி வச்சுட்டு பேக்ல வச்சுட்டு சுடிதாரோட உட்கார்ந்துருப்பா. 3 வயது குழந்தைக்கு ஹிஜாப் போட்டு பழக்கணுமா? அப்பத்தான் பெரியவர்கள் ஆனாலும் போடும் பழக்கம் வருமா? இல்லைன்னா ஜீன்ஸ் பேண்டோட அலைவார்களாம். இந்த 3 வயது குழந்தை செய்யும் குறும்பை பாருங்கள். இதுக்குமா புர்கா ஹிஜாப்? நம்ம நாட்டிலாவது கண்களை விட்டு விட்டார்கள். பல நாடுகளில், ஆப்கான், ஈராக், சிரியா முதலான பல நாடுகளில் கண்களும் வெளியில் தெரியக்கூடாது. புர்காவை போல தானும் தலையில் போட்டு ஹிஜாப் நழுவ விடாமல் அப்பப்போ இழுத்து விட்டுக் கொள்வார். அவ்வளவு பந்தா. இப்பொழுதுள்ள பாசித்தின் தோற்றத்தை பாருங்கள். மீசை மழித்து அரபு நாட்டு நீல அங்கி ஹிஜாப் அணிந்து பிரச்சாரம் செய்த பாசித், ஹிஜாப் முக்காடு மறையுது, அரபு நாட்டு நீல அங்கி மறைஞ்சு குர்தாக்கு மாறுது, அடுத்து மீசை முளைக்குது, அப்புறம் டிஷர்ட் ஜீன்ஸுமா மாறிடுச்சு. இப்ப மீசை முளைத்த யங்ஸ்டர் பாசித் கஃபே தொழிலுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய ஆடையை வேடத்தை மாற்றிக்கொண்டார். என்ன மாதிரி நடிக்கிறாங்கடா இந்த இஸ்லாமிய ஸ்காலர்கள். சாமிகளா, சினிமா தோத்துடும் போல. ஜாஃபர் சாதிக், அமீர் ஆகியோருடன் கூட்டாளியாகி பிஸ்னஸ் பார்ட்னராகி பெரும் முதலாளியாகிவிட்டதால் அந்த இடத்திற்கும் தகுதிக்கும் ஏற்ப மீசை முளைத்து விட்டது. ஜீன்ஸும் டிஷர்ட்டுமாக மாறிவிட்டது. இதற்கும் அவரிடம் குர்ஆன் விளக்கங்கள் உள்ளது. சொல்வதை கேளுங்கள். மார்க்கம் சார்ந்து இதுக்கு பதில் சொல்லணும்னா, ஆடைங்கிறது மார்க்கத்துல நிர்பந்திக்கப்பட்டதல்ல. இந்த ஆடையில தான் நீங்க மார்க்கம் பேசணும், இந்த ஆடையில தான் மார்க்கம் பேசக்கூடாது, இந்த ஆடையில தான் நீங்க வந்து மார்க்கத்தை எடுத்து சொல்லணும், இந்த ஆடைகள்ல மார்க்க பயான்களை உரைகளை கல்வி வகுப்பு நடத்தக்கூடாதுங்கிறதெல்லாம் மார்க்கம் சார்ந்த கேள்விகள் அல்ல. சரியா? மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணியமான ஆடையை அணியணுங்கிறதா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சட்டம். அது அறிஞர்களாக இருந்தாலும் சரி, இயற்கையான மனிதர்களாக இருந்தாலும் சரி, அதுதான் நம்முடைய சட்டமா இருந்துச்சு. ஒருத்தர் விமர்சனம் பண்ணும்போது நீ இந்த ஆடை தான் போடணுங்கிறதுக்கு நீ நிர்பந்திக்கணும்னா மார்க்க அனுமதி கொடுத்துருக்கணும்ல. அவருடைய விருப்பமா இருக்கும்போது எப்படி நீங்க வந்து நிர்பந்திக்க முடியும்? என்ன ஆடையை நான் தான் தேர்ந்தெடுக்க முடியும்? குர்ஆனில் எதுதான் இல்லை? நம் வசதிக்கு ஏற்ப எடுத்தாலே எல்லாம் உள்ளது. ஆடை ஒருவருடைய விருப்பம் என்கிறார். அவரது விருப்பத்திற்கு மாற்றமாக அவரை நிர்பந்திக்க கூடாது என்கிறார். ஆனா ஒரு கண்டிஷனை போட்டுக்கிறார். எதுக்கு தெரியுமா அந்த கண்டிஷன்? பெண்கள் மீது இவர்கள் திணிக்கும் இந்த புர்காவை, வலிந்து திணிக்கும் இந்த புர்காவுக்கு, பிறந்த குழந்தையும் ஹிஜாப் போடணும்னு சொல்ற இந்த புர்காவுக்கு வக்காலத்து வாங்கிறதுக்காக இப்படி மார்க்கம் அனுமதிக்கணும் அப்படின்னு சேர்த்துக்கிறார். இப்பொழுது அணியும் இந்த ஹிஜாப் புர்கா
குரானும் ஹதீஸும் சொல்லலை. அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். புர்கா, ஹிஜாப், நிகாப் இது பற்றியும் குரான் ஹதீஸ் அடிப்படையில் விரிவாக ஒரு வீடியோ விரைவில் போடுவோம். இவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப இந்த குரான் ஹதீதுகளை உருட்டுகிறார்கள். அடுத்து இந்த தீன்தாரிக்கும் ஈமான்தாரிக்கும் போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கும் உள்ள தொடர்பு என்ன, இயக்குனர் அமீருக்கும் உள்ள தொடர்புகள் என்ன என்று இவரும் அமீர் போல் உருட்டுவதை பார்ப்போம். அந்த ரெஸ்டாரண்ட்ஸ், கஃபே அதெல்லாம் இப்போ தானே, இறைவன் மிகப்பெரியவனுக்கு பின்னாடி தானே. அதுல நீங்களும் ஒரு பார்ட்னரா இருக்கீங்களா சார்? எதுலையுமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில எதையும் ஒளிச்சு மறைச்சு பேசுறதே கிடையாது, பழக்கமே கிடையாது. கஃபே எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் முதல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்துல்லுக்கு அதுல இன்னும் அவர் டேலண்டான ஆளவர். அவர் ஆல்ரெடி ஏற்கனவே தீவானியான்னு ஒன்று எக்ஸ்பிரஸ் ஒன்னில் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அரேபியன் ஃபுட்டு பிரமாதமா பண்ணிட்டு இருக்காரு. ஃபுட் கோர்ட்ல இருக்கு திவானியான்னு. அவர் தான் இந்த கான்செப்ட் சொன்னார். கஃபே வித் இந்த ஃபுட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி புதுசாக ஒன்று பண்ணுவோன்னு அவர் தான் சொன்னார். அப்போ எனக்கு கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் பண்ணிட்டோம். ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் இடையில பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கலையோ அல்லது இந்த கம்பெனி என்னுடைய கம்பெனிக்குள்ளே அவங்க ஷேர் ஹோல்டராகவோ பார்ட்னராகவோ டைரக்டராகவோ அல்லது எந்த வகையிலுமே நம்முடைய கம்பெனி இந்த ரெஸ்டாரண்ட்டும் கஃபேயும் எது கீழே இயங்குதோ அந்த கம்பெனிகளில் எதற்கும் அவங்களுக்கும் தொடர்பே கிடையாது. நமக்கு அவங்களுக்கு செல்வத்திலையும் கொடுக்கல் வாங்கல் கிடையாது, எதுவுமே கிடையாது. மற்றவங்க யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இந்த சமூகத்தில் பிரபலியமாக இருக்கக்கூடிய மக்களை முன்னாடி கொண்டு அவங்க மூலியமாக திறக்கப்பட்டாலோ அவங்க வந்தாலோ அது அவங்க ஸ்டேட்டஸாவோ அவங்களோட இன்ஸ்டாகிராம்லேயோ அவங்களுடைய சோஷியல் மீடியாக்குள்ளேயோ போட்டால் அது மூலியமாக மக்கள் உள்ளே வருவாங்க. அதை நம்ம கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணிக்கலாங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ண நினச்சோமே தவிர சினிமாக்காரர்களை வச்சு நம்ம அது நடந்தால் தான் இது நடக்குங்கிறது இல்லை. பட் இயக்குனர் அமீரை கஃபே திறக்கும் போது ஒரு கவர்ச்சிக்காக மக்களுக்கு கவர்ச்சி காட்ட தான் கூப்பிட்டேங்கிறார். ஒரு தீன்தாரி கவர்ச்சி காட்டி தொழில ஆரம்பிக்கிறாராம். இவர் என்ன சொல்கிறார்? 4 AM லா கஃபே கீழே அவர்களுடைய தொடர்பு முதலீடு எதுவும் இல்லைங்கிறார். அமீர் நாங்க தான் ஆரம்பித்தோம் என்கிறார். இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் பண்ணிட்டோம். அதே நேரத்தில் இன்னொன்னையும் சொல்றாரு, அவர்களோட எந்த செல்வ தொடர்பும் இல்லைங்கிறார். இதுதான் அந்த ஜூகோ ஓவர்சீஸ் பிரைவேட் கம்பெனியோட கவர்மெண்டோட இது பிசிஎல் ஒப்புதல். 12/29 முதல்ல நானும் ஜாஃபரும் பார்ட்னரா இருக்கும். அதற்கு பின்னால 22 அப்துல் பாசித் பார்ட்னரா உள்ள வர்றாரு. 1/4/23 டேட்ஸ் ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டேட்ஸ் இறக்குமதி பண்றோம். திரும்ப 1/4/23 23 8,67,000 மதிப்புள்ள டேட்ஸ் இறக்குமதி பண்ணிருக்கோம். 21/4/23 ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டேட்ஸ் அவருக்காக இறக்குமதி செய்யும். இந்த பணம் முழுக்க அவரு போட்டு பண்றதா? இந்த 10 லட்சம் ரூபாய் நீங்க குறிப்பிடுறது 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளது அவருடைய கம்பெனில இருந்தா பர்ச்சேஸ் பண்ணுவது. ஓகேங்களா? அவருடைய கம்பெனில இருந்தா பர்ச்சேஸ் பண்ணுவது. ஓகேங்களா? நம்ம பார்ட்னர் நம்ம நண்பர் அப்துல் பாசித் அவர் அதுக்காகத்தான் இந்த கம்பெனிக்குள்ள சூப்பருக்குள்ள வர்றாரு. அவருக்காக நம்ம இதை டேட்ஸ் இறக்குறோம். அப்ப 24 கரண்ட் இயரா இருக்கு. கரண்ட் இயர் பண்ண வேண்டியவர் இப்ப இல்ல. அவர் இப்ப இல்லைங்கிறதுனால டிரான்சாக்சன் நடக்கலையா? அப்ப அந்த அவர் யாரு? பாசிஸ்டா ஜாஃபர் சாதிக்கா? அப்ப இதுக்கு முன்னாடி 10 லட்சத்துக்கும் 8 லட்சத்துக்கும் பேர்ச்சம்பழத்தை இறக்குமதி பண்ணது பாசித்துடைய காசுங்கிறாரு. இப்ப அவர் இல்லைங்கிறாரு. யார் அந்த அவரு? பாசித் தன்னுடைய தொழிலாக சொல்வதை கேளுங்கள். நம்மள்ட்ட மெயினாக நம்ம டேட்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான் நம்மளுடைய மெயின் பிஸ்னஸ்ஸு. அப்புறம் ரெண்டாவது மெயினாக நம்மள்ட்ட இருக்கிறது ஐடி இருக்குது. சில சாஃப்ட்வேர்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, கஃபே இருக்குது. அப்புறம் அலேஹானுங்கிற உம்ராவுக்காக மட்டும் பயணிக்கக்கூடிய ட்ராவல்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தொழில்கள் இருக்குது. அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகளுடைய தகவல்களை தரும் ஜௌபா கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்தின் இணையதளத்தில் பாசித்துடைய தொழில்களாக மஹயான் பிரைவேட் லிமிடெட், ஜுகோ ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட், அட்டியா ஈட்டரிஸ் பிரைவேட் லிமிடெட், அலிஷான் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஃபசீரோ டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட். 4 AM லா கஃபேக்கு அப்பாற்பட்டு இந்த 5 நிறுவனங்களிலும்
அவரும் ஒரு டைரக்டர். ஜுகோ ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிட்டடில் அமீரும் அப்துல் பாசித்தும் ஜாஃபர் சாதிக்கும் பார்ட்னரு. அட்டியா ஈட்டரிஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு மது அருந்து பாருக்கும் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. எந்த வகையிலையும் அல்லாஹ் வக்கீல், அல்லாஹ் சாட்சியாளன், எந்த வகையிலையும் ஹராமான செல்வம் உள்ளவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இதில் இல்லை. ஹலாலான இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக தான் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனங்கள் தான் எல்லாமே. நீங்கள் சொல்லக்கூடிய நபர்களுடைய செல்வமோ அல்லது நீங்கள் யாரெல்லாம் கற்பனை செய்கிறீங்களோ அவங்களுடைய செல்வமோ துளியளவு கூட இந்த நிறுவனங்கள்ல இல்லை. நம்ம பார்ட்னர், நம்ம நண்பர் அப்துல் பாசித், அவர் அதுக்காகத்தான் இந்த கம்பெனிக்குள்ள சூப்பருக்குள்ள வர்றாரு. அவருக்காக நம்ம இந்த டேட்ஸை இறக்குறோம். இத்தனையும் அவர் லோன் வாங்கி செய்கிறாராம். 4AM லா கஃபே உள்வெளி தோற்றங்களை பாருங்க. அந்த இடமதிப்பு கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அந்த இடமதிப்பே பல கோடி ரூபாய் இருக்கும். இந்த இன்டீரியர் டெக்கரேஷன், ஷோரூம் டெக்கரேஷன் எல்லாம் அது ஒரு பல கோடிகள் ஆகியிருக்கும். இத்தனை கோடியும் அவர் லோன் வாங்கினாரா? இந்த 2 கஃபேக்கு அப்பாற்பட்டு 5 நிறுவனங்கள் தீன பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த பாசித்து இன்னைக்கு ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளி. இஸ்லாமியர்களில் கடத்தல் தொழிலில் ஈடுபடும் பெரும்பகுதியினர் தொப்பியும் தாடியும் வைத்திருப்பது தங்களை இஸ்லாமிய அறிவுஜீவி என்பது போல காட்டத்தான். இப்படி வேடம் அணிந்தால் கஸ்டம்ஸ் நம்மளை விட்டுடும் என்ற நப்பாசை. ஒரு காலத்தில் கஸ்டம்ஸ் அப்படித்தான் நம்பினாங்க. ஆனால் அந்த காலம் மலையேறிடுச்சு. ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் இறங்குச்சுன்னா ஃபஸ்ட்டு கூட்டு வருவாங்க, ஃப்ளைட்டில் இருந்து உள்ளே வாங்க, அவர் அந்த சீட்டில் உட்காந்துருக்காரு, இந்த சீட்டில் உட்காந்துருக்கிறாரு. நான் குறை சொல்ல, இது தப்பாக கூட எடுத்துக்கலாம், அவங்க பிரச்சனை இல்லை. நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு போவாங்கலாம். யார்? முஸ்லீம். எல்லாம் தாடி வச்சு தொப்பி போட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க? அந்த தொழில் நான் சொல்ல விரும்பலை. எல்லா ஊர்ல போனாலும் இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்றாங்க, போதை சம்பந்தமா எங்க ஊர்ல பேசுங்கன்னு. ஆனா போதை ஒழிப்பு மாநாடு நடத்த முடியும்? கேவலம் இல்லை இது. எப்படி ஒரு முஸ்லீம் சாராயத்தை விற்க முடியும்? எப்படி ஒரு முஸ்லீம் ட்ரக்கை விற்க முடியும்? எப்படி ஒரு முஸ்லீம் அதை பற்றி வியாபாரம் பண்ண முடியும்? அல்லாவுடைய சாபம் வரும்னு சொல்ல, அல்லாவுடைய சாபத்தை இறக்கக்கூடிய வியாபாரத்தை, ரசூலுடைய சாபத்தை இறக்கக்கூடிய வியாபாரத்தை, ஒரு உலக நாடுகளையே அழித்து நாசமாக்கக்கூடிய வியாபாரத்தை ஒரு முஸ்லீம் எப்படி செய்ய முடியும்? அப்படி செய்யும்போது கோவம் வரதானே செய்யணும். இல்லை, ஒழிக்கிறதுக்காக ஒரு சமூகம் குரல் கொடுக்க முடியும்னா அதுக்கு தகுதியான சமூகம் யாரு? ஏன்னா வேதத்திலே அது எதிர்க்கப்பட்டிருக்கு, வேதத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு, அதுக்கான தண்டனைகள் கொடுக்கப்படும் சொல்லுது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சீலையும் சலத்தையும் கொடுப்பான்னு சொல்றான். 3 முறைக்கு மேலே நீ செஞ்சா மன்னிப்பே கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான். நரகத்தில் போடுறதா என்னுடைய கடமைன்னு சொல்றான். இப்படி போதையை ஒழிப்பதற்காக கிளம்பிய சமூகம் எப்படி போதையை ஊக்குவிக்க முடியும்? சாமிகளா, இந்த இஸ்லாமிய ஸ்காலர்கள் நடிக்கிறது போல எவனும் நடிக்க முடியாதுப்பா. இஸ்லாமிய பிரச்சாரத்தையும் யூடியூப்பையும் நம்பியிருந்த பாசித்து இன்னைக்கு கார்ப்பரேட் முதலாளி. கோடி கோடியாக ஒருத்தர் எப்படி கொடுப்பாருன்னு தெரியாமலா கூட்ட சேர்ந்தாக. ஜாஃபர் சாதிக்கும் அப்துல் பாசித்தும் ஒரே ஊர், கடற்கரையில் உள்ள ஒரே ஊர். இது ஒரு புறம் இருக்கட்டும், நமக்கு சில கேள்விகள். வட்டி, மது விற்பனை, போதைப்பொருள் கடத்தல், இந்த வருமானத்தில் உள்ளவங்களோட கூட்டு சேர்ந்து தொழில் செய்வது ஹராமா ஹலாலா? இறைவன் மிகப்பெரியவன், ஹராமா ஹலாலா? இயக்குனர் அமீர் தயாரிக்கும் சினிமா இறைவன் மிகப்பெரியவன், ஹராமா ஹலாலா? ஜாஃபர் சாதிக்கும் போதைப்பொருள் கடத்தலில் கிடைத்த வருமானத்தில் தொடங்கப்பட்ட தொழில்கள் ஹராமா ஹலாலா? அந்த பணத்தில் மஞ்சள் குளிக்கும் இவர்களுக்கு அது ஹராமா ஹலாலா? அதில் தின்று வளரும் இவர்கள் தசைகள் ஹராமா ஹலாலா? மக்களுக்கு உணவளிக்கும் உணவகம் நடத்துகிறார்களாம். 4AM லா கஃபேயில் ஒரு டீயின் விலை 100 ரூபாயாம். இந்த கஃபேக்களுக்கு அவர் வாங்கியுள்ள லைசன்ஸுகளை கவனியுங்கள். மது விற்பனைக்கும் அனுமதி வாங்கியுள்ளனர். அது இப்போ இல்லை, ஃபியூச்சர் பிளான். ஃபியூச்சர்ல தொடங்கலான்னு ஒரு கம்பெனியை, இதெல்லாம் ஃபியூச்சர்ல பிளான். மது, வட்டி இவைகளில் வருமானம் ஈட்டிய பணக்காரர்கள் எவரும் இது ஹராமான வருமானம் என்று தங்களது சொத்துக்களை தான தர்மம் செய்து விடுவதில்லை. அவர்களது வாரிசுகளும் அந்த சொத்து சுகங்களை அனுபவிப்பதை விட்டுவிடுவதில்லை. வட்டிக்கு வாங்குவது ஹராம். பிஜேவின் பாலியல் குற்றம் பல ஆண்டுகளாக நடந்துள்ளது. ஒரு நாள் மாட்டிக்கொண்டார், அவ்வளவுதான். பாலியல் குற்றம் செய்தவர் குர்ஆனுக்கு மொழிபெயர்த்து விற்று வந்த வருமானம் ஹராமா ஹலாலா? இவர் மொழிபெயர்த்த குர்ஆனில் நிறைய பிழைகள் இருப்பதாக பல அறிஞர்கள் குற்றஞ்சாட்டுகிறார்கள். என்னாலும் ஒரு சிலதை காட்ட முடியும். சவுதி அரசு இவரது குர்ஆனுக்கு தடை விதித்துள்ளது. அப்படியானால் அந்த குர்ஆனை வைத்துள்ளவர்களுக்கு ஒரு கேள்வி, அந்த குர்ஆன் ஹராமா ஹலாலா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படிப்பட்டவர்களிடம் பெற்றுக்கொள்ளும் பணம், பொருட்கள் ஹராமா ஹலாலா? இவர்களிடம் பள்ளிவாசல்கள் பெறும் நன்கொடைகள் ஹராமா ஹலாலா?
பல பள்ளிவாசல்கள் இவர்களின் நன்கொடைகளால் ஜொலிக்கிறதே. அந்த பள்ளிவாசல்கள் அல்லாவின் பள்ளி என்றால் போதைப்பொருள் விற்பனையிலும் கடத்தலிலும் வந்த வருமானத்தை கொண்டு அல்லாஹ் தன் பள்ளியை கட்டி ஈமான் கொண்டரே வாருங்கள் என் பள்ளிக்கு என்று பாங்கு சொல்லி அழைக்கின்றாரா? அது சரி, அந்த பள்ளிவாசலில் நின்று தொழுவது ஹராமா ஹலாலா? எனக்கு தெரிந்து நிறைய பள்ளிவாசல்கள் வட்டி மது கடத்தல் தொழில்களின் வருமானத்தில் ஜொலிக்கிறது. ஏர்வாடியில் உள்ள ஒரு பெரிய பள்ளிவாசல் முழுக்க முழுக்க கடத்தல் தொழில் செய்த வருமானத்தில் தான் கட்டப்பட்டது. கடைசியாக ஒரு பொது கேள்வி, ஆண்கள் செய்வது போல் பெண்கள் செய்யக்கூடாது. சொன்ன மிகப்பெரிய விஷயம் என்ன, நீ ஆம்பளை ஒரு விஷயத்தை செய்யறான்னா அதை போல நீ செய்யாத, ஹராம் நரக நெருப்புக்கு கொண்டு போய்விடும். ஆம்பளை பொம்பளை மாதிரி செய்யாத, பொம்பளை ஆம்பளை மாதிரி செய்யாத, நடந்து கொள்ளாதீர்கள்னு எவ்வளவு உங்களுக்கு கற்பிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் என்ன? சகோதரி சபரிமலா பாத்திமா ஆண்களைப் போல் மேடை ஏறி பிரச்சாரம் செய்கிறாரே. திரைமறைவில் நின்றுதான் ஆண்கள் மத்தியில் பேச வேண்டும். மகரமில்லாத, அதாவது திருமணம் செய்யத்தக்க உறவு உள்ள ஆண்களுடன் பயணம் செய்யக்கூடாது. ஆனால் சகோதரி சபரிமலா பாத்திமா மகரமில்லாதவர்களுடன் தான் பிரச்சாரத்திற்கும் நிவாரண பணிகளுக்கும் செல்கிறார். அவர் இந்து மதத்திலிருந்து இஸ்லாமுக்கு மதம் மாறியவர். கணவனை விவாகரத்து செய்துவிட்டார். இப்பொழுது தொடர்பில் உள்ள ஆண்கள் அனைவரும் அவருக்கு மகரமில்லாதவர்கள்தான். இவர் சரியத் சட்ட குற்றவாளியா இல்லையா? இவர் மேடையில் ஏறி பேசுவது ஹராமா ஹலாலா? யூடியூப்பில் ஹராமான பொருட்களையும் அரைகுறை ஆடை அணிந்தவர்களின் விளம்பரங்களையும் காட்டுவதன் மூலம் சபரிமலா வாசித் முதலானோர் வருமானம் ஈட்டுவது ஹராமா ஹலாலா? இப்படி கொஞ்சமும் கூச்ச நாச்சம் இல்லாமல் பெருங்குற்றங்களை செய்து கொண்டு அல்லாஹ் மீது சத்தியம், அல்லாஹ் மீது சத்தியம்னு சத்தியமா நான் சத்தியமா நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப அல்லாஹ் சத்தியத்தை வந்து நான் நிறைய சொல்ல வேண்டி வந்துடும். தயவு செய்து நான் அல்லாஹ் சத்தியமா நான் பண்ணுவேன், அல்லாஹ் சத்தியமா எனக்கு எதிராக அவரும் பண்ணுவாரு, ரெண்டு பேரும் சொல்றது சரிதான், ரெண்டு பேரும் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம் வாங்க அப்படின்னு சொன்னா, இதை விட வந்து மக்கள் மத்தியில வந்து மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய நம்ம இந்த அளவுக்கு கீழ்த்தரமா போயிட்டோமான்னு எனக்கு உள்ளத்துல சந்தேகம் வருது. எந்த வகையிலையும் அல்லாஹ் வக்கீல், அல்லாஹ் சாட்சியாளன், எந்த வகையிலையும் ஹராமான செல்வம் உள்ளவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இதுல இல்ல. ஓகே, அல்லாஹ் மீது சத்தியம், அல்லாவே சாட்சின்னு அல்லாவுக்கே அல்வா கொடுக்குறாங்கப்பா. இவர்கள்ட்ட போய் இப்படி செய்கிறீங்களேன்னு கேட்டோம்னா, இஸ்லாத்தை பாரு, இஸ்லாமியர்களை பார்க்காதுன்னு பம்முவாங்க. இஸ்லாத்தின் பிறப்பிடமான சவுதி அரசே பல மாற்றங்களை கொண்டு விட்டது. இஸ்லாமிய நாடுகள் பலவும் பல மாற்றங்களை உள்வாங்கிவிட்டது. இன்னும் இந்த ஃப்ராடுகளின் பின்னாளில் நின்று கொண்டு அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு இதுதான் இஸ்லாம் என்று மாற்றங்களுக்கு எதிராக சிந்திக்காதீர்கள். மாற்று மதத்தோரிடம் ஒன்றி பழகுங்கள். நன்றி.